ஆ ஹாய் நண்பா எப்படிங்க? நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்டா? கேப்டன் இஸ் திஸ் பேட்டில்ஃபீல்ட் ஃபியர்ன்ற மான்காவோட அடுத்த எபிசோட் தான் நண்பா பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரையும் புதுசா வந்திருந்தீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே 1 வீக் கழிச்சு காட்டுறாங்க. என்ன வகையான உடுப்பு டச்சஸ் இது அப்படின்ற மாதிரி நம்ம நைட் கமாண்டர் கேட்டுட்டு இருப்பார் அருண். ஒருவேளை டச்சஸ் ட்ரைனிங் பண்ண வந்தாங்களோன்னு எல்லாருக்கும் சந்தேகமா இருந்துச்சு. ஏடாடா ஹீரோட் போட்டு வந்த அவுட்ஃபிட் அப்படி லெட் ஸ்டார்ட் உங்களோட ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. எல்லாரும் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவனும் வந்து ஏறிக்க மாட்டாள். அவள் அங்கலஞ்சலே பார்த்துட்டு ஜெயிக்கல நம்மட கமெண்ட் அரவுண்ட் சொல்லியிருப்பார். என்னடா அங்க இங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் கேதர் அவங்கடா அப்படின்னு அவர் அரட்டணுன்னு பர்பிள் கலர் ஹேர் வச்சு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ஏன் அதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். டச்சஸ் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு என்ன வேலை? அவங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் என் இஷ்டத்துக்கு தான் ட்ரைனிங் எடுப்பேன். அவங்க ஒன்றும் மாஸ்டர்லாம் இல்லை ட்ரைனிங் தரதுக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் யாரு நீ அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அப்ப நம்ம நைட் கமெண்டர் சொல்லிட்டுச்சா இவர் நிறைய ட்ரைனிங் எல்லாம் எடுத்து இப்போதைக்கு ஒரு ஹை ரேங்க் நைட்டா இருக்கான் ஆள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் ஹை ரேங்க் நைட்டா? அப்ப சரி உன்னோட ஸ்வாட் எடு வெளியே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் முன்னால கத்தி எடுத்து நீட்டிருப்பா அவனுக்கு முன்னால. அப்ப அங்க உள்ளக்கெல்லாம் கத்திட்டுச்சாங்க. அவன் ஒரு ஹை ரேங்க் நைட், அவனுக்கு முன்னால நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப நம்ம ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் நினைக்க கவலை இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தொப்பி எடுத்து தூக்கி போட்டு ரெடியா இருப்பா கத்தியோட. செம்ம இருந்தீங்க சீன்லாம். அப்ப அவனு பாத்துட்டீங்க. நீங்க சுவரத்தானே சொல்றீங்க, நீங்க சொன்னா சரி அப்படின்ற மாதிரி அவனு ரெடியா இருப்பான் ஸ்வாட எடுத்துக்கிட்டு. எப்படி இந்த பொம்பளையை நம்ம பீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவனு ஒரு நம்பிக்கையில ரெடியா இருப்பான். நீங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அட்டாக் பண்ணது போறா அப்படின்ற மாதிரி அவனும் ஓட்டி வந்து இப்ப நம்ம ஹீரோனுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராஸ போட நம்ம ஹீரோன் கீழே குனிஞ்சிருப்பா. அவனுக்கு சாக்கு வவுத்துல நம்ம ஹீரோன் அப்படியே கத்தி எடுத்து பின்புறம் அடிச்சுப்பா கத்திரு. அவனுக்கு சாக்கு என்ன இது அப்படின்ற மாதிரி சாக்கோட பத்தியங்கள நம்ம ஹீரோன் கழுத்திலேயே ஒரு போட்டுருப்பா. ஆளுக்கு போட்டு இப்படியெல்லாம் நீ நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்நேரம் பேட்டில் ஃபீல்டா இருந்தா நீ செத்து போய் திரிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லியிருப்பா. அவனுக்கு வேலையை ஏறி நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோன் இதெல்லாம் பேசிட்டுப்பா. அவனோட கழுத்துல காலை வச்சுக்கிட்டு என்ன சொல்ற நீ? இப்போ நீ சொல்ற மாதிரி நீ ஹை ரேங்க் நைட்டா இருந்தாலும் பேட்டில் ஃபீல்ட்றது உனக்கு தெரிஞ்சிரியே, அங்க கொடூரமா இருக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பேச வச்சுட்டு செல்வா. அவன் எவ்வளவு தைரியம் ஒரு நைட் அப்படி கீழே போட்டு மிரிச்சிட்டு இருச்சு அப்படின்ற மாதிரி அவன் சாக்கா பாத்துட்டியா. இந்நேரம் நீ பேட்டில் ஃபீல்ட்ல இறந்து கிடந்திருப்பா. எல்லா சோல்ஜரும் கேக்குதா இதேமே தான் உங்க கூட நிலைமை ஆகும், அதெல்லாம் ஒழுங்கா ட்ரைனிங் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ப்ராப்பரா ஒரு ஆன்சரை சொல்றா. நீ என்னடா செய்வா? ட்ரைனிங் எடுப்பியா மாட்டியா அப்படின்ற மாதிரி அவனுக்கு நம்ம ஹீரோயின் போட்டு உதச்சிட்டு இருந்தீப்பா. அவனு ஏஸ் மேடம் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுப்பா. அப்ப அங்கெல்லாம் ரோசலின்ற ஒரு சத்தம் ஒன்று கட்டிச்சு. என்னன்னு பார்த்தா நம்மட சோனியா வந்துருப்பா அந்த இடத்துக்கு. ஹீரோனை பார்த்து நீ உண்மையிலேயே ட்ரைனிங்கா எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி பாத்துக்கல. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாப்பா அங்க ஒரு ஆள் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோனைய பார்த்துட்டு இருக்கீ குறுகுருண்டு கட் பண்ணா. நான் உண்மையிலேயே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி அடிச்சுக்கல. என்னதை பத்தி நீ அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பா. அதுவா அப்படின்ன மாதிரி அவ செல்ல வரைக்கிலே நம்ம ஹீரோன் அந்த பொம்பளைய பாப்பா பார்த்துப்பிட்டு இவ என்ன மாதிரியான கேரக்டர் இருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருப்பா. மத்தால பாப்பா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறவன அந்த ஆள் வந்து டெர்விஸ் அப்படின்ற மாதிரி அவனோட பேர். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவன் வந்து கொஞ்சம் கோல்டா நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கல. அவ சொல்லிட்டு இருக்கா நீ இந்நேரம் உடம்பு சரியில்லாம மாதிரி பண்ணலாம் நான் நினைச்சேன், ஆனா ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருக்கா நீ, அதெல்லாம் நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சோனியான்ற பொம்பளை சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப அவங்க 3 பேரும் ஒன்றும் பேசாம அமைதியா இருந்திப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஹே ரோசலின், நாங்க ஒரு பார்ட்டி நடத்த போறோம் டுமாரோ, உனக்கு தெரியுமா ஒரு டீ பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் நானும் ரெடியா வரேன் அதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து உங்களோட கார்டன்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் நம்ம போய் இது கார்டனை சுத்தி பார்க்கலாம், எனக்கு ஆசையா இருக்கு ரொம்ப அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பட்லர் அங்கான இருக்காங்க வாண்டு கூப்பிடுவோம். பட்லர் வந்துருப்ப மேடம் நான் உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு போறேன் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அந்த பொம்பளை அப்ப ஆவியாட்ட மூஞ்சி வச்சுட்டு பார்த்துட்டு இப்ப அவ எதிர்பார்த்தே நம்ம ஹீரோயின் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயின் வந்திக்க மாட்டா. அவன் மட்டும் பாட்லர் அள்ளிட்டு போய்த்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் பாத்திப்பா போயிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாத்துப்பட்டு முன்னால பார்த்தா நம்மட ஹீரோ இருந்திப்பா. அவனை நம்ம ஹீரோண்டே கூப்பிட்டுக்கலாம். அவன் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருந்திப்பா. 2 பேரும் ஒண்ணும் பேசாம இருந்திப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவனை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்திப்பா. அவனுக்கு நம்ம ஹீரோடைய பார்த்துட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டுறா திடீர்னு மாதிரி ஏதாச்சும் தப்பாவா உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கல. அவன் சொல்றான் மேபி இருக்கலாம் நீ பாக்குற பார்வையில அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அவன்ற பேர் வந்து டெர்விஸ் வேர்ல்டிக் அவன்ற பேர் வந்து. அப்ப அவன் தான் வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆஃப் த எம்பையர். அவன் தான் அந்த கிரவுன் பிரின்ஸ். அவன் வந்து ஒரு டேலண்டான ஸ்வாட் மாஸ்டர். மற்ற ரோசலினாவா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த அவனையும் ரோசலினாவையும் வச்சு பார்க்கவே இல்லை. 2 பேரும் டிஃப்ரெண்டான பேசன். அவன் வந்து ஒரு சிங்கிள் கான்வர்சேஷன் நடத்திருக்க மாட்டான் நம்மளோட ரோசலினாவோட. அவனுக்கு பிடிச்சிருக்கிறதே சோனியா. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சோனியாவோட அவன் பயப்புல சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த டெரிட்டரி வரலையும் ஒண்ணுலையும் கலந்துருக்க மாட்டான் பயப்புல. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பத்தி யோசித்து பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு சரி அப்படின்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி நான் இந்த ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போய் இந்த ஒர்க்கை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு அந்த இடத்த
இடத்த விட்டு கிளம்பியிருப்பா. நம்ம ஹீரோயினே பைப்ல பொலவு பண்ணிட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் பாக்குறா, என்னத்துக்கு இவர் ஹைனஸ் என்னைய பொலவு பண்ணிட்டு வாரீங்க, நீங்க இது கார்டனை சுத்தி பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவும் அவன் சொல்லிட்டு இருக்கான், கார்டன் எங்கே சுத்தி பார்க்குறேன், நான் உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு வரேன், நீ ட்ரைனிங் எடுக்கிற எப்படின்னு நான் சும்மா பார்க்க வரேன், என்னைய கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஏன் கிரவுன் பிரின்ஸ் வந்து எந்த நைட்டுக்கு கொடுக்குற ட்ரைனிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்காரு ஏரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குற அந்த நாவல் ஸ்டோரி லைன்ல இந்த டைம்ல அந்த கிரவுன் பிரின்ஸ் என்ட்ரியை போட்டுருப்பான். என்ட்ரியை போட்டு ட்ரைனிங் கிரவுண்டுக்கும் வந்திருப்பாங்க. ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்து அந்த பில்லாவோட சண்டை போட்டு இந்த நம்ம நைட் கமாண்டர் இருக்கார், அவர் வந்து அந்த பில்லாவை பிடிக்காம அந்த இடத்த விட்டு போலான்னு இருந்திப்பார். அப்ப அந்த டைம்ல நம்ம கிரவுன் பிரின்ஸ் தான் அவரை கூட்டிட்டு போய் ஆளம் பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு, இல்ல வேண்டாம் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வரவானாம், அங்க உள்ள நைட்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி என்னோட ஃபோக்கஸை மிஸ் பண்ணிடுவான், அதில் நீங்க தயவு செய்து வரவானா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் மூஞ்சில அடிக்காட்டும் சொல்லி விட்டுருவா. அவனா ஒரு மாதிரி வில்லத்தனமான சிரிப்பை போடுவான். நம்ம ஹீரோனை குறுகுறுன்னு பாப்பா, ஒன்றும் பேசமா. நம்ம ஹீரோனுக்கு அதனே பாப்பா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோடு பக்கத்துல வர பைப்ல வந்து, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்துக்கிறேன் உங்களோட ட்ரைனிங் கிரவுண்ட அப்படின்ற மாதிரி அவன் நம்ம ஹீரோனு பக்கத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் வந்து பாக்கிக்கல இப்படி தட்டி கழிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிற நம்ம ஹீரோயின் சாக்க பாப்பா. இவன் ஒரு முட்டாள், நாவல்ல வர ஒரு முட்டாள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அவனுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாங்க. அவன் சொல்லிட்டே போவான், பரவாயில்லையே இந்த கான்வர்சேஷன் ஒரு மாதிரி பண்ணதா இருந்துக்கிட்டு பைப்ல சொல்லிட்டு போவான். அதோடய சாப்டர் 4 முடிஞ்சிச்சு. சாப்டர் 5ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோன் எல்லாரையும் ட்ரைனிங் வாங்கிட்டு இருந்தீப்பா. இன்னொன்னு பண்ணிட்டு அவனும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தீப்பாள். புஷ்அப் தான் எல்லாம் புஷ்அப் பண்ணிட்டே இருப்பாள். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இன்னொன்னு லாஸ்ட் ஒன் இன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் அவனெல்லாம் ஆமா ட்ரைனிங் பண்ணிட்டே இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் உலகம் உங்களால முடியுமா, இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இன்னும் உரமா உங்களை புஷ் பண்ணணும் போலே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் செல்லுன்னே அவனுக்கா ஷாக்கா இருந்தீங்க. இது உங்களுக்கு ஸ்லோவா அப்படின்ற மாதிரி அவனுக்கு வாயில நுரையே வந்துருச்சு பைப்ல அந்த அந்த ஹையர் நைட்டுக்கு. நம்ம ஹீரோனை பார்த்து இவ ஒரு டெவில் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீப்பாள். ரூமர்ஸை கிளப்பிட்டு இருந்தீப்பாள் எல்லாரும். நம்ம ஹீரோயின் இருந்தாலும் உன் பேசுறதெல்லாம் கணக்கு எடுக்காம ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தீப்பா. நான் எப்படி இருந்தாலும் என்னோட கோலை அச்சீவ் பண்ணணும், அதுக்கு ஓன்ல வச்சு ட்ரைனிங் எடுத்தா தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு அவனை பத்தி நினைச்சு பார்க்குறான். அந்த ஹை நைட்டை பத்தி இவன்ற ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படும் தான், நாங்கள் அந்த போருக்கு போய்க்கல, அதால உன்னை நம்ம ட்ரைனிங் பண்ண தான் ஆகணும். மரா ஏனே தெரியல அந்த கிரவுன் பிரின்ஸ் வந்து எண்ணெயில இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிருப்பா. நாவலை பொறுத்தவரையிலே அந்த பைப்ல ரோசலின் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டான். ஏன் இப்ப காட்டிட்டு இருக்கா, ஏன்டா நான் சேஞ்ச் ஆயினதில்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. கட் பண்ணா ஓடிக்கிட்டு இருப்பா நம்ம ஹீரோடாக ஓடி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. அப்போ அங்கால ஒரு சவுண்ட் ஒன்று கேக்கு, நீ நான் மார்னிங்லயே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தோட அவ ஹீரோயின் யாருன்னு பாப்பா. நீ என்ன செய்யறாங்க நம்ம ஹீரோனை சாக்கா இருந்தீங்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், நானும் ட்ரைனிங் தான் எடுக்க வந்தேன், நான் இப்ப வேற என்னத்துக்கு வரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன வழக்கம்னு பார்த்தா அவங்க எல்லாம் அங்கேயே தங்கியிருப்பாங்க நம்ம ஹீரோன்ட்டு அந்த பார்ட்டி கொண்டாடிட்டு போறதுக்காக. அப்போ அவனும் ட்ரைனிங் எடுக்க வந்திருப்பான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட உங்களோட ட்ரைனிங்ல ரொம்ப பங்கமா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி பேசிட்டுப்பா. நம்ம ஹீரோன் அவனை கண்டுக்கே இருக்க மாட்டான். நம்ம ஹீரோன் பேத்து அவரோட ட்ரைனிங்லேயே ஃபோக்கஸா இருந்தீப்பா. நீங்களும் பெஸ்டா ட்ரைனிங் எடுப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு இருந்தீப்பா. நான் அவருக்கு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டப்படுற அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தீப்பா. அப்ப அவனுக்கு அங்க இருந்து ஒன்னும் பேசாம நம்ம ஹீரோனை தாண்டி பேத்திப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குற என்ன செய்யறான் அப்படின்னு மாதிரி அவன் பேத்து குத்துக்கலட்டா ஒரு இடத்துல குந்திக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டுப்பா. அவன்ற ஆறாவை வெளி கொண்டு வந்துக்கிட்டு அப்ப நம்ம ஹீரோயின் பாப்பா, என்ன இது ஆரா ட்ரைனிங் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாப்பா. ஏன்டா அவட முந்தைய லைஃப்ல எப்படி எல்லாம் ட்ரைனிங் எடுத்திக்க மாட்டாங்களே ஸ்வாட் மாஸ்டர்ல, ஆனா இப்பவே வித்தியாசமா ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்து நம்ம ஹீரோனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்ன அவனுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டப்பறாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆனாலும் இதை கத்துக்கிட்டேன்டா, இது ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எஸ் அப்படின்னு அவனு சொல்லி பாபா, எனக்கும் கொஞ்சம் அதை காட்டுறீங்களா, நான் கொஞ்சம் கியூரியஸா இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கல. பைப்ல கண்ணை திறந்து பாப்பா. இது வந்து ஆறா ஒரு ஆள்ற ஐஸ் கலரை பொறுத்து இது மாற்றம் அடையும் அப்படின்னு மாதிரி எல்லாம் பைப்ல கையில எடுத்து காட்டுறான் அந்த ஆறாவை. நம்ம ஹீரோயின் பாக்குற இது என்ன டச் பண்ண முடியுமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் டச் பண்ணி பார்க்கட்டாண்டிக்கல. அவனு ஓகே சொல்லிப்பா. நம்ம ஹீரோனுக்கு அதை தொட்டு பாக்குறா. இர ஃபீல் வந்து ஒரு மாதிரி ஹாட்டா இருக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தீப்பா. ரொன்னு ஒரு மாதிரி டிக்கா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிப்பா. நம்ம ஹீரோனுக்கு வேற எதை கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கியா, இந்த ட்ரைனிங் ஆறா அதை பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமா இருந்து. இதை பார்த்தோன்னே அந்த கிரவுன் பென்ஸ் பரவாயில்லையோ இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறா அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு அவ ஹீரோயின் இருந்ததோட இப்போ லுக் அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவ ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வந்திருப்பாங்க. அதை பார்த்து இவ இப்படியெல்லாம் ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுட்டு இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் அவனுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டப்பறான்னு சொல்லிட்டு இருந்தேன், பக்கத்துல வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு.
இருந்தாலும் அது கூலா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. பயப்புல சிரிச்சிருப்பா நம்ம ஹீரோயின் சொன்னதை பார்த்து. அவ கேட்குறா, என்ன அந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல உள்ள எல்லாரும் உன்னைய டெவில் டெவில்னு கூப்பிட்டுடுச்சு, ஆல் டெவில் டச்சஸ்ன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயின். எனக்கு என்ன தெரியும் இன்னைக்குல, வெல் நீ கொடுக்குற ட்ரைனிங் அப்படி இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அங்கே உள்ளாக்கள்லாம் ஆமா ஆமா நல்லா கேளியா அந்த பொம்பளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே உள்ளாக்கள்லாம் ஓடிட்டு இருந்திப்பாள். நம்ம ஹீரோனுக்கும் கேட்டிருக்கி, அதை நம்ம ஹீரோன் கடுப்பாயிருப்பா. என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருப்பா. நீ உனது டெவில் சைடை அவன்கிட்ட காட்டி ட்ரைனிங் கொடுக்கறதும் ஒரு வகையில நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம கிரவுண்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்திப்பாங்க. இருந்தாலும் உன்னைய டெவில்ட்டு கூப்பிடுறது செட் ஆகிறியா, ஏன்டா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி ஐஸ் வச்சுப்பார் நம்மளால். உன்ட கண்ணை பார்க்கலே வழங்குது, நீ டெவிலா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பான். ஏன்டா உண்மையான டெவிலுக்கு இப்படியெல்லாம் கண் இருக்குமா அப்படின்ற மாதிரி வர்ணிச்சிட்டு இருந்திப்பார் நம்ம ஹீரோனை பார்த்து. இதை நான் ஒன்றும் நோக்கத்தோட சொல்லல, இல்லை சும்மா சொல்லணும்னு இருந்திக்க அதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கிரவுண்ட் பின் சொல்லிப்பா நம்ம ஹீரோயின். சரி சரி ஃபைன் விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. சரி சரி கண்டினியூ பண்ண உன்ன ஒர்க் அவுட், ஆல் ரைட் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாங்க. ஒரிஜினல் ஸ்டோரி லைன்ல பைபிள மீட் பண்ண வந்திருக்க மாட்டேன் நம்ம ஹீரோயினை ரோசலினை. இப்போதைக்கு ரோசலின் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கான் பைபிள. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நடந்துக்கணும் இந்த நபர்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. கட் பண்ணா ரோசலின் அப்படின்ற மாதிரி நம்மளோட சோனியா வாரா ஓடி வந்துட்டு இருக்கியா, பின்னால கிரவுண்ட் பிரின்ஸ் வந்துட்டு இருக்கியா, நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கல. அவங்க டீ பார்ட்டியை ஆரம்பிச்சிப்பாங்க அவங்களோட. அவ கேட்பா, நீ ரோசலின் நீ இந்த டீ பார்ட்டில எல்லாம் கலந்துக்கல மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பா சோனியா. அப்ப நம்ம ஹீரோயின் இல்ல நான் இப்போ இந்த டைம் மட்டும் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, நாவல்ல இந்த டைம்ல வந்து அந்த பில்ல வந்து மார்க்கிஸ் ஆஃப் வேர்ல்ட் அந்த ஃபேமிலியோட சேர்ந்து இந்த டெரிட்டரிவாருக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அவ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திப்பா. அதை பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. அவ்வளோ பைபிள் பேக்ரவுண்ட்ல சரியான ஒர்க் பார்த்துட்டு இருந்த அந்த பொம்பளை நம்ம ஹீரோயின் அதை பத்தி யோசித்து பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த டீ பார்ட்டிலேயே நம்ம ஹீரோயின் கவனம் செலுத்தல. அப்ப அந்த சோனியான்றவ கேட்டுட்டு இருக்கா, நான் இங்க வந்ததுல இருந்து லேடி பெல்லாவை பார்க்கவே இல்லையே, எங்க போனாங்க அவங்க அப்படின்ற மாதிரி அவ கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பாக்குறா. பயபுள்ள நான் மிரட்டுவையில ரூம் அவுட் வழியால வரலையோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தீப்பா. அப்ப அந்த பெல்ல அங்க இருந்து பேத்திப்பா, என்ன ஒரு ஸ்டூபிட் ஹவுஸ் இது அப்படின்ற மாதிரி திட்டிட்டே பேத்திப்பா கேவலப்பா நம்ம ஹீரோயினுக்கெல்லாம். அவ பத்தி பேசிட்டு பயபுள்ள என்ட்ரியை போட்டோன்னே நான் அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த அந்த டெவிலே வந்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. பொம்பளை வந்துருப்பா, அவங்கள பார்த்ததுல சந்தோஷம், கிரவுன் பிரின்ஸ் ஆஃப் த எம்பையர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமான பார்வையோடைய அந்த இடத்துக்கு வந்துருப்பா. அவங்களுக்கா அள்ளு விட்டுட்டு இருந்தீங்க என்ன நடக்க பறிக்கிட்டு. ரோசலின் நீ சொல்லவே இல்லையே கிரவுன் பிரின்ஸ் இங்க வாரான்றத, சொல்லியிருந்தா நான் முன்கூட்டியே வந்துருப்பேன் நான் அவரை பாக்குறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லல. அது ரோசலினுக்கே சரியா நான் தான் கூட்டி வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம சோனியா சொல்லிட்டு இருந்தீப்பா. ஏங்க அவ எந்த பேர்லாம் இழுத்து இப்போ பேசிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோனு கடுப்பா இருந்தீங்க. அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏங்க நீட்டு இன்ஃபார்ம் பண்ணல, ஏங்கடா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னைய பத்தி, நான் தான் இந்த கிராண்ட் டச்சஸ் ஜட்ஜ் ஹார்ட் ஃபேமிலியில அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருந்தீப்பா. அப்ப திடீர்னு மாதிரி அவ ஹீரோயின் என்ட்ரியை போட்டுருப்பா, நான் தான் டச்சஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் ஃபேமிலி, நீ என்னதான் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கல. என்ன என்ன எதை பத்தி நீ பேசுற அப்படின்ற மாதிரி அவக்கு பதறி இருக்கு. நம்ம ஹீரோயின் எழுப்பிட்டு வந்தோடனே, நீ என் ஓர்டரை ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் கேட்டிருப்பா. டோலான் இழுத்துட்டு போ அந்த குப்பையை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திரும்ப சொல்லியிருப்பா. அவனு வந்துருப்பா, போலாமா மை லேடி அப்படின்ற மாதிரி டோலன் கிட்ட வந்துருப்பா. அவ ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பா, எவ்வளவு தைரியம் நம்ம டோலன் அடிக்க போ. அதோடைய சாப்டர் 5 முடியுது. எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு டோலன் அடிக்க போய்க்கல நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிப்பா. ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கீங்க, கெஸ்ட் வந்துருச்சாங்க வழங்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுருப்பா. ஒழுங்கு மரியாதையா உன்ட மரியாதையாச்சும் காப்பாத்திக்கிட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்புவான்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்ப பின்னால இருந்து ரோசலின் சொல்றது சரியா, இங்க இருந்து போறது நல்ல, நான் இங்க வாரத்தை பத்தி ரோசலினுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம கிரவுண்ட் பிரின்ஸும் பேசியிருப்பார். ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சுட்டே பைபிள பேசிப்பான். அவக்கா சாக்கா இருந்து எல்லாம் சேர்ந்து மிரட்டுற மாதிரியான ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு பேத்திருப்பா. ரோசலின் ஒரு சத்தம் கேட்டுருக்கீங்க நம்மளோட சோனியா, ஏன் இப்போ டிஃப்ரெண்டா மாறின மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிருப்பா பயந்த மாதிரி. நம்ம ஹீரோயின் ஏஸ் அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கல. இல்ல நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருந்தீப்பா. பில்லாவை நீ வெளியே திரத்தி விட்டா அதை பத்தி நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. அதை விட்டுத்தாள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பா. நீ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி அவ பேசிட்டு இருந்தீப்பா நம்ம ஹீரோனை பார்த்து. நான் நினைச்சு குடி பார்க்கல, நீ இப்போ கொஞ்ச நாள் கூடி ஏழாம இருந்தா அப்ப திடீர்னு மாதிரி சேஞ்ச் ஆயிட்டான்னு பார்த்தா நீ உண்மையிலேயே டிஃப்ரெண்ட் நபராகவே சேஞ்ச் ஆகி போயிதா அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு கேட்கல. எனக்கு தெரியுங்க அதை பத்தி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பா. நான் உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டே சிரிச்ச மாதிரி ஸ்மைல் பண்ணிப்பா நம்ம ஹீரோயின் பாப்பா. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த நாவல் ஹீரோயின்ட்ட இருந்து அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அதோடய அந்த எபிசோட் முடியுது கைஸ். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டுருங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். பாய் கைஸ்.